வெல்கம் டு ஏஎம் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஏஎம் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவரக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போது கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, கடுகு வெடிச்சிருச்சு. இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பச்சை மிளகா ஒரு 2 எண்ணம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க, கருவேப்பிலையில கொஞ்சோண்டு, இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க அவரைக்காயை எடுத்து இதோடையே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே போட்டுருங்க. இப்போ இதை நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுருங்க. ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம நல்லா இப்போது கிளறி விட்டுறலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போது உப்பு தேவையான அளவு, பாருங்கள் அந்த உள்ள தண்ணி நிற்கிது, அதனால தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மூடி வச்சு வேக வைக்கிறதுனால கிளறி விட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுறலாம். தண்ணியே சேர்க்க தேவையில்லை, காய் தண்ணி விடும். அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான அவரைக்காய் பொரியல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.